சங்கர் மடம் உங்களுக்கு தெரியுங்களா? அதாங்க காஞ்சிபுரத்தில் இருக்கு. அங்கே கூட சங்கராச்சாரின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் கூட எப்பயுமே சட்டை போடாமல் நிறைய ஐயர்கள் சுற்றிட்டு இருப்பாங்களே. இன்னும் புரியல? சில வருஷத்துக்கு முன்னாடி சங்கர்ராமன் கொலை வழக்கில் அடிபட்டது அந்த மடம் தான். அந்த மடத்துக்கு சமீபத்தில் ஒரு அரசியல்வாதி போயிட்டு வந்திருக்காரு. சங்கர மடத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க? ரொம்ப யோசிக்காதீங்க, நிறைய சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க அடிக்கடி அந்த மடத்துக்கு போய் நிறைய ஆலோசனை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனர்களுடைய பவர் சென்டராக அந்த சங்கர மடம் விளக்குது. அந்த சங்கர மடத்துக்கு போன அரசியல்வாதி யாருன்னா வேறு யாரும் இல்லைங்க, தமிழ் தேசிய அரசியலுக்கு நாதா அத்தாரிட்டி சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் தான் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. அவர் யாரை கூப்பிட்டு வந்திருக்காருன்னா, திருப்பரங்குன்றத்தில் கலவர் பூமி ஆக்கணுன்றதுக்காக வழக்கு போட்ட ராம ரவிக்குமார் தான் அவரை கூப்பிட்டு போயிருக்காரு. ஆம் தமிழர் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னி வரைக்கும் அவங்க ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. அந்த கட்சியோட தலைவர் பார்த்தீங்கன்னா தினசரி வாய்க்கு வந்தது ஏதாச்சும் உளறிட்டு இருப்பார். அப்படி இல்லைன்னா தான் சொந்த கட்சிக்காரனே அசிங்கமாக திட்டுவார். இல்லை கட்சியில் இருக்க பெண்கள் வந்து கேவலமாக பேசுவார். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் படித்த ஏதாச்சும் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை கருத்துன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருப்பார். அதுவும் இல்லையா, புஹாஹான்ட்டு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பார். அடிக்கடி வந்து மூக்க நோண்டிட்டு இருப்பார். இதுதான் 15 வருஷமாக அவர் செஞ்சுருக்காரு. இவரை ஒரு தலைவர் நினச்சி ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அவங்கள நினச்சா தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் சீமான் ஈழம் சொல்லிட்டு கல்லா கட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த கட்சியில் இருக்கவங்க கட்சி பணி ரொம்ப தீவிரமாக செய்கிறாங்க. அப்புறம் நம்ம அண்ணனை இமிட்டேட் பண்ணுறன்ற பேரில் அண்ணன் மாதிரி கத்தி பேசி அவங்க தொண்டை தண்ணியை வச்சுருந்தது தான் மிச்சம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தவங்க ரொம்ப நாள் அந்த கட்சியில் நீடிச்சது கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கும் போது முக்கியமான அந்த நபர்கள் இன்றைக்கி பெரும்பாலும் இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, கட்சியில் சேர்ந்த பிறகு அவங்க சீமானோடைய வண்டவாளம் தெரிஞ்ச பிறகு அவங்க கட்சியில் விட்டு விலகிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு சீமானுக்கு ரொம்ப பதற்றம் வருது. அவரோட ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடுமோன்ட்டு பயந்து அவர் நேரடியாக குருமூர்த்தியை போய் பார்க்குறாரு. முன்னாடி வரைக்கும் அவர் திராவிட எதிர்ப்பு அரசியல் பேசிகிட்டு இருந்தவர் குருமூர்த்தியை பார்த்துட்டு வந்த பிறகு நேரடியாக பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இதில் ஒன்று முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, பிஜேபி கூட ஆரம்ப கட்டத்தில் ஹெச் ராஜா தீவிரமாக செயல்பட்டு இருக்கும்போது ஆரம்ப கட்டத்தில் அவர் பெரியார் எடுத்து நிறைய பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பின் விளைவாக ஹெச் ராஜாவை பேச்சை வந்து கம்மி பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை கூட பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி அவ்வளோ பேசினது கிடையாது. ஆனால் அதன் பிறகு பெரியாருக்கு எதிராக பல அவதூறு கருத்துக்களை பேச ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான். அவர் என்ன பேசுகிறாருன்னா, பெரியார் பேசாத ஒரு விஷயத்த அவர் பேசின சில விஷயங்களை ஒட்டி வெட்டி ரொம்ப கேவலமான ஒரு கருத்தை வந்து சொன்னார். அதுக்கான ஆதாரத்தை நம்ம இன்னி வரைக்கும் கேட்டுருக்கோம். ஆனால் இன்னி வரைக்கும் அவர் அந்த ஆதாரத்தை கொடுக்கல. சங்கிகள் என்ற நிறைய ஆதரவு வருது. நிறைய பேர் வந்து அவங்க கட்சியில் வந்து சேர்றாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து சீமானுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் மொத்தமாக தன் கட்சியை வந்து பிஜேபிக்கு வேலை பார்க்கணுன்ற முடிவு எடுத்துறாரு. பார்ப்பனர்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய பாஜக தமிழர்களுக்கு பயந்து ஒரு பார்ப்பன வேட்பாளர்கள் நிப்பாட்டல. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 6 பார்ப்பனர்கள் நிப்பாட்டியிருக்காங்க. அவருக்கு தெலுங்கர் தான் எதிரியை தவிர பார்ப்பனர்கள் எதிரி கிடையாது. ஏன்னா ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசு பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களா இல்லை தெலுங்குகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களான்னு அவர் கேள்வி கேட்டால் அவர் அது ஒழுங்காக பதில் சொல்ல மாட்டார். புஹாஹான்னு சிரிச்சுட்டு ஏதாச்சும் மழுப்பிட்டு போயிடுவார். இதுக்கு அடுத்த கட்டமாக தான் அவர் வந்து சங்கர மடத்துக்கு போகிறாரு. பொதுவாக அவர் வந்து ஒரு அன்பான சர்வாதிகாரி, கராத்தேல பிளாக் பெல்ட்னு சொல்லிட்டு கையை ஒருத்திலாம் பேசுவார். ஆனால் அவர் அங்கே என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அங்கே கோயிலுக்கு போனவர் அங்கே இருக்க ஒரு ஐயர் அவர் வந்து அவர் மேலே தொடாமல் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. சீமானும் வாயை பொறுத்துட்டு குனிஞ்சி அந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்காரு. இப்படி பெரியாரை எதிர்த்து பேசுகிறவங்க கடைசியில் சுயமரியாதை இழந்து இப்படி குனி நிற்கிறது தான் வரலாறு. ஆரம்பத்தில் தெலுங்கர்கள் வடுக வந்தேரி அரிசி கப்பல்னு கதை சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் அடிமடியில் கை வைக்கிற மாதிரி தமிழர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கை கோத்துட்ருக்காரு. இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி எங்கேயும் ஜெயிக்காமல் நடு ரோட்டில் தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் சீமானை பார்த்து அவர் மாதிரியே புகான்னு சிரிப்பாங்க.